ஆவி இருக்குதா? கீர் இருக்குதான்னு பாத்துக்குமாப்ல. ஜி ஃபியூல் தான் ஜி இல்ல. பிரேக் அப்கிரேட் பண்றேன்னு சொல்லி நம்ம கடைசியில் ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். ஆனா நம்ம பிரேக் அப்கிரேட் பண்ண முடியாதனால அதை அப்படியே விட்டுட்டோம். கட்டன் கடவைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறோம். எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு இல்ல மாசங்கள் கழிச்சு? கடைசி வீடியோ போட்டு ஒரு வருஷம் இருக்கும் ரெடி பண்ணி ரெகுலரா வீடியோ வரும்னு சொல்லி கடைசி அப்பதான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல வண்டியை. வண்டியோட பேட்டரி எங்கேன்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம ஸ்கிராப்புக்கு வந்திருக்க இந்த லோவன்ல இருந்து இந்த பேட்டரியை வச்சு இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மாட்ட முடியாது. ஆவி இருக்குதா? சாவி இருக்குதான்னு தெரியல. பேட்டரி மாட்டியாச்சு, ஏர் ஃபில்டரும் மாட்டியாச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகுமான்னு உண்மையாவே எங்களுக்கும் தெரியாது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. மாப்பிள்ள ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கீர்ல இருக்குதான்னு பாத்துக்கு மாப்பிள்ள. கும்முன்னு இருக்குது கீர்ல. ஓகே தெரியல, போட்டுட்டு வானதாட்டு பார்க்கலாம். கீர்ல இருந்தா கீழே விழுந்துரும். ஷிட். ஃபியூல் இல்லையா ஜி? ஃபியூல் தான் ஜி இல்ல. மாப்பிள்ள இக்னிஷன் ஆன் பண்ணு. ஒரே இருக்க பண்ணு மாப்பிள்ள. விட்டுரு. வாட் ஆர் வி டூயிங் சார்? வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாதனால நம்ம இன்லெட்டில் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஃப்ளூயிட் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டார்டிங் ஃப்ளூயிடான WD-40 பரதெல்லாம் வச்சு இன்லெட்டில் அடித்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போடவா? அடிக்கிறேன். நோ. தெரிஞ்சு நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும், ஆனால் பெட்ரோல் தான் வரலன்னு நினைக்கிறேன். ஒரே இருக்க இக்னிஷன் ஆன் பண்ணு. ட்ராங் பண்ணி பாரு. இல்லை மாப்பிள்ள விட்டு. பெட்ரோல் கெட்டால் எந்த அவசரம் வருமோ அந்த அவசரம் வருது. பெட்ரோல் தான் இல்லை மாப்பிள்ள. பெட்ரோல் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகாதுன்னு தெரியுது. ஒன்று பெட்ரோல் இல்லை, இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. சரி ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த பந்துக்குள்ளே என்ன தேடிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம பெட்ரோல் வாங்குறதுக்காக கேன் பொறுக்கிட்டு இருக்கோம். 1 2 3 4 கிடைக்கிற கேனெல்லாம் பொறுக்கி வச்சு பெட்ரோலை நிரப்புறோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை இருக்குது. அந்த கேரளா வண்டிகளுக்கெல்லாம் சரியான மார்க்கெட்டே இருக்குது. அப்படியா? கேரளாவில் தான் வண்டி சேலுக்கு போட்டுருக்கிறா பார்த்தா 10 லட்சங்கிறாங்க. அப்புறம் வேற எங்கேயும் நார்த்தில் 13 லட்சங்கிறாங்க. காம்பியா? ஆமாம் காம்பி தான். எனக்கு வண்டி அமைப்பே பிடிக்கல மாப்பிள்ள. எனக்கு வண்டி அமைப்பே பிடிக்கல மாப்பிள்ள. போக பிடிக்கும். விலை பிடிக்கிறீங்களா? வேண்டாம் மாப்பிள்ள. நமக்கு இல்லை ஒன்று விலை எந்த மொழிக்கு பற்றின்னு தெரியல. ஏறு 5வது இது. இதுக்கப்புறம் பெட்ரோல் வரலைன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஸ்டார்ட் ஆகுமான்னு பார்க்கலாம். அவ்வளோ போதும். அங்கே மீட்டரில் தான் கொஞ்சம் ஏறி இருக்குதா முள்ளு? சேம் லெவல் முனி ஏறுது தெரியுதா? பெட்ரோல் தான் தாட்லையே ஒரு வேலை. இன்னொருக்கா ஸ்மோக் கொடுத்து பார்த்துருவோமா? சரி இன்னொருக்கா ஸ்மோக் கொடுத்து பார்த்துடலாம். ஆனால் இந்த ஸ்மோக்கிங் அப்படி இல்லை. விட்டுரு. இரு நான் இப்போ ஓசை பிடிங்க பார்க்குறேன். பெட்ரோல் வருதான்னு பார்க்கல. இரு பெட்ரோலும் வரலையே. ஆஃப் பண்ண மாப்பிள்ள ஒரு நிமிஷம்.
ஃப்ளோட்டை கழட்டி பார்த்துடலாம் மாப்பிள்ள. ம். இதுதான் மாப்பிள்ள ஃப்ளோட் அசம்பிளி. ம். இதுலேருந்து தான் பெட்ரோல் வந்து வண்டிக்கு முன்னாடி போய் ஸ்டார்ட் ஆகும். ம். அப்போது பெட்ரோல் முன்னாடி வராதனால நம்ம இப்போ கழட்டி பார்க்குறோம். இதுக்கு லைன்லாம் வருது, ஆனால் இதுலேருந்து பெட்ரோல் வர மாட்டேங்குது. இது கழட்டினோம்னா இதில் தான் கம்ப்ளைண்ட்டா இல்லை பெட்ரோலே இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். கண்டுருச்சு மாப்பிள்ள, கண்டுருச்சு. இதுதான் நம்பிட்டு வருது, ரோட்டு தான் போயிருச்சா? மாப்பிள்ள பெட்ரோலே இல்லை மாப்பிள்ள. இறங்குது பெட்ரோல் தான் பத்தல. வண்டிக்கு யாராவது இப்படி பெட்ரோல் போட்டு பார்த்துருப்பீங்களா? இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலைன்னா வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம வண்டியில் இருக்க ஃபியூல் பம்ப் போனதுனால நம்ம கிட்ட இருக்க பெட்ரோல் வண்டியோட மோட்ரு வேற எதுக்கு செட் ஆகுன்னு பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு வழியாக டேங்க் பண்ணி கழட்டி இருக்கோம். நம்மளும் என்னென்னமோ போராடி பார்த்தாங்க. இந்த ஃப்ளோட் அசம்பிளியே நம்மளால ரெடி பண்ணவே முடியல. நம்ம வண்டியில் இந்த ஃபியூல் அசம்பிளி கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸோ நம்ம கிட்ட ஸ்கிராப்புக்கு இருக்க வண்டியில் ஏதாவது ஒரு வண்டியோடைய மோட்டரை கழட்டி இதில் நம்ம ஆல்டர் பண்ணி மாட்ட முடியுமா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக பெட்ரோல் ஃபியஸ்டா ஒன்று இருந்துச்சு நம்மக்கிட்ட. அந்த பெட்ரோல் ஃபியஸ்டாவோட ஒரு ஃப்ளோட் அசம்பிளியை பிரித்து இந்த மோட்டர் இதுக்கு எப்படியாவது ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். இதை பண்ண முடியல. அப்புறம் இது எந்த ஃப்ளோட் அசம்பிளினே தெரியாமல் ஒரு கழட்டி வச்சது இருந்துச்சு. இதையே தான் போட முடியுமான்னு பார்த்தோம். இதுவும் செட் ஆகலை. சரி, நம்மக்கிட்ட Volkswagen குரூப்பில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு Audi A6 இருந்துச்சு பெட்ரோல். அதையாவது நம்ம ஏதாவது பண்ணி மாட்ட முடியுமான்னு பார்த்தோம். ஆனால் இதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ இத்தனை ஃப்ளோட் அசம்பிளி பிரித்து வச்சிருக்கோம். இந்த ஃப்ளோட் அசம்பிளியை நம்ம ரெடி பண்ண போகிறோமா இல்லை இது கம்ப்ளீட்டாக வேறு மாத்திரமா, இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். கார் கைஸ் இந்தியாங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.